என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. டோ வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குத்துவிளக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. மாமன்னன் படம் நல்ல படம், நல்ல படம். லாங் டிரைவ் போலாமா? தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் once it was passed in the parliament அத தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். அரசியல் சட்டம் மீறினா ஆட்சியில கலக்கலாம். நாங்க மீறி இருக்கோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த பிரஸ் ரிலீஸும் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஸ்டேட் தான் டிசைட் பண்ணும். ஆனா இவர் என்ன மாதிரி உறுப்பினர் யார்? இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் சொன்னேன், நல்ல கேள்வி. உட்காருங்க, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்ட் நல்ல கேள்விமா. இது வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜியா என்ன கூத்துங்கிறீங்க? ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைடில் இருந்தும் ஜோனல் சைடில் இருந்தும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஸ்கூல் விஷயன்றதுனால அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது இவங்க மேயர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது என்னை அவாய்ட் பண்ணோன்ற ஒரு மோட்டிவோடவே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்தது. கடகடன்னு போயிட்டு அவங்களே போயிட்டு சிசர் எடுத்து அவங்களே ரிப்பன் கட் பண்ணுறது. அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கட்சி சார்ந்த அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்கள கௌரவிக்கிறது, என்ன அவாய்ட் பண்ணி என்னை பின்தாங்க வைக்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட்லாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கூலு அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது. அவங்க என்னவோ என்னை இது பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே வந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே அந்த வீடியோலே கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் வாங்க போனேன், அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என் கையை தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருந்த அவங்க லேடிக்கிட்ட கொடுத்தாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து எந்த ஒர்க்குமே வந்து இப்போது ஆட்சியில் அவங்க இல்லைனாலும் அவங்களால விதைக்கப்பட்ட சில பேர்னால இங்கே வேலைங்க நடத்த விடாமல், அதாவது மக்களுக்கு இடையூறாகவே ஒரு கவுன்சிலர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு போனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்க, அவங்கள போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதா மக்கள் வந்து எங்ககிட்ட முறையிடுறாங்க. அப்படி இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கு, எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கும். அந்த இடத்துல நம்ம அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க என்ன நினச்சிட்டு வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது தான் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க பண்ணுறதை வச்சு நம்ம அவங்கள தப்பாக எடுத்துக்க கூடாது. வந்து நீங்க மெழுகுவர்த்தி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரெண்டாவதுல நீங்க கூப்பிட்டு கொடுத்தீங்க. என்ன பிரச்சனை, என்ன புரோட்டோகால் மேடம்? இல்ல மேடம், முதல் டைம் நீங்க வந்து அவங்க மெழுகுவர்த்தி கேட்டாங்க, நீங்க கொடுக்கல, ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட கொடுத்தீங்க. ரெண்டாவது டைம் நீங்க கொடுத்தீங்க, அவங்க வாங்கல. என்ன பிரச்சனை மேடம் அதுல? இல்ல, முதல் டைமும் வந்து கொடுத்தோம், அவங்க வந்து அவங்க ரெண்டு டைம் வாங்க வந்தாங்க. நீங்க அந்த மூணாவது ஆளா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தான் நீங்க கொடுத்தீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன நடந்தது முதல் இடத்துல? இல்ல, உங்க சைடுல இருந்து ஒரு விளக்கம் ஒண்ணு வேணும் இல்ல மேடம்? எனக்கு காலையில இருந்து இது இஷ்யூவா போயிட்டு இருக்கு. தப்பு இல்ல, அவங்க சைடு தான் இல்ல. இது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்வளவு இஷ்யூ ஆக்குறீங்க? நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அது முடிஞ்சு மேடம், அது அந்த பிரச்சனை முடிஞ்சிரும் மேடம். நீங்க தான் அதுக்கு சொல்லணும் மேடம். இல்ல மேடம், என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுங்க. அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலங்க. இப்போ புரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால் வந்து ஆஸ் அ எம்எல்ஏவாக வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம்.
ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை, அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன், அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு, பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன், அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. ப்ரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே வந்து இதில் வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போகிறோம். நம்ம தொகுதி பொறுத்த வரைக்குமே எதுவுமே இன்னும் ப்ராப்பராக எதுவுமே செய்யலைங்க சார். இது வரைக்கும் ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் வந்து அவங்க ஆட்சி வந்தால் இன்னும் ஏமாத்தின்னு தான் இருப்பாங்கன்றதுனால தான் நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இன்னமும் வந்து அவங்க நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்துலேயும் திமிர்லேயும் இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஆணவத்தில் இருக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு கடைசியில் தெரியும் மக்களுக்கே. அது பார்ப்போம். இன்னும் 4 அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் வந்தாங்க, அவங்க எல்லாமே இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் உங்களை கேள்வி. ஏன்னா இது வந்து இப்போ பொதுவாக வந்து அதிகாரிகள் சொன்னாலும் கூட நீங்கள் அடுத்த கட்ட தொடர்ந்து நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? எங்கள் தளபதியே பொறுமையாக தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையாக தான் இருந்துப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல. பார்த்துக்கலாம். பேபி மேயரா இருக்கு. பேபி பேபியா? யாரும் கிட்ட கழுவு. பேபி இல்ல, பேபி. பேபியா? ஒரு குழந்தை, அந்த குழந்தையை போட்டு படாத பாடுபட. குத்துவிளக்கேற்றும் போது மேயர் பிரியா எம்எல்ஏவை விளக்கேற்ற விடாமல் புறக்கணித்தார். அவர் கேட்டும் கொடுக்காமல் எம்எல்ஏவுக்கு அருகில் இருந்த அதிகாரியிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்தார். குத்து விளக்க திரிய வந்து மேயர் பிரியா ஏத்துறாங்க. அடுத்து அவங்க கை நீட்டி வாங்கிட்டாங்க. பல்லவி வாங்கினதை மேயர் பிரியா திரும்ப புடுங்கி இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட கொடுக்குது. $10,000 ஓட்டு 12,000 ஓட்டு வாங்கி ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிச்ச உங்களுக்கே இவ்வளவு திமிருனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? ப்ராப்ளம் இஸ் டிஎம்கேவால இந்த தோல்வியை தாங்க முடியல. கடந்த காலங்களில் ஏடிஎம்கே கிட்ட தோக்கும் போது அவங்க தாங்கி இருக்காங்க. இந்த தடவை புது பிளேயர்கிட்ட தோத்தத்தை தாங்க முடியல. அவங்க தலைவரே தோத்துருக்காரு. சாப்பிட உட்கார்ந்து இருக்கவன் தட்டுல ஒரு கை அள்ளி வைக்கிறப்ப அதை தட்டி விட்டு வெளில போடான்னா எப்படி இருக்கும்? அப்ப எங்க இருந்து அவங்களுக்கு அவ்வளவு திமிரு வருது? கொஞ்சம் திமிர்த்தனமா ஒப்பனா பேசுவேன். திமிரா தென்னாவட்டா எவ்வளவு முடியுமோ அதிகார திமிரு நல்ல உச்சத்துக்கு போயிருக்கின்றது பிரியாவுடைய அந்த நடவடிக்கை தெரியும். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. எந்த தகுதி அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதவி உங்களுக்கு மேயர் கொடுக்கப்பட்டிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா உறுப்பினர். ஓகே. நன்றி. நன்றி. பிரியா ராஜன் அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கா, ஐயாவும் மேயர் பிரியாவும் தான் போவாங்க. சென்னை வெள்ளத்தை வந்துகிட்டு இருக்கா, மேயரும் ஐயா சேகர்பாபும் தான் போவாங்க. தூய்மை பணி பிரச்சனையா 1:30 மணி வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பிரிய மாட்டாரு. அவ்வளவு போராட்டம் நடந்தா அவரு போய் நின்று பிரியத்தோட நின்று எல்லா வேலைகளையும் அவர் பாப்பாரு. எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். இந்த புரோட்டோகால் உங்களுக்கு தெரியல. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. மாமன்னன் படம் நல்ல படம். லாங் டிரைவ் போலாமா? தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. புரோட்டோகால் உங்களுக்கு தெரியல. புரோட்டோகால் அந்த அவங்களுக்கு தெரியல. அதுக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரோட்டோகாலும் தான். புரோட்டோகால் படிதான் மேயர் பிரியா நடந்தீங்களா? இந்த போட்டோவை பாருங்க. மதிப்பிற்குரிய மேயர்
சிஎம் கார்ல செக்யூரிட்டி மாதிரி தொங்குறது தான் உங்க புரோட்டோகால் அம்மா. நம்ம என்னைக்கு உட்கார்ந்தோம்? சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம். தெரியுதா? சரிதா? நான் எல்லாம் கரு சிரிப்பேன். எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி.